வணக்கம் நேர்களே, தஞ்சம் சமையல் சந்தோஷினி. வாங்க சாம்பார் பொடி எப்படி செய்யணும்னு காட்டுறேன். எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். துவரம் பருப்பு வறுத்து வச்சுக்கணும், மிளகு வறுத்து வச்சுக்கணும், ஜீரகம் வறுத்து வச்சுக்கணும், வெந்தயம், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, கடுகு, சோம்பு இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கணும். மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நான் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் மிஷினில் கொடுத்து தாங்க அரைக்கணும், நிறையா இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இதெல்லாம் வறுத்து நல்லா பொடி பண்ணி நல்லா கருவாமல் நல்லா வறுக்கணுங்க. கருவக்கூடாது, ஆனால் வறுக்கணும், நல்லா வறுக்கணும். சூப்பராக சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்கள் இறக்கும்போது தான் நம்ம சாம்பார் பொடி போட்டு சும்மா கொஞ்சம் நேரம் கொதி வந்தோன்னா இறக்கிடணும். முன்னாடியே நீங்கள் சாம்பார் பொடியை சாம்பாரில் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு அடுத்து போய்டும். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வறுத்து சாம்பார் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.